கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவரே நம்ம என்ன செய்கிறார்? பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நிறைய சமயங்களில் நம்மளை பீறுகிறது உண்டு, குணமாக்குறது உண்டு. அது நம்மளுக்கே நல்லா தெரியும். நம்ம தவறு செய்யும்போது நம்மளை பீறி நம்மளை சுகமாக்குறார். அது மட்டும் இல்லை, நம்மை அடித்தார், அவர் நம் காயங்களை கட்டுகிறார். எத்தனை அடியாக நான் வாங்கியிருக்கிறேன், எத்தனை பீறுதல் நான் என்கிட்ட நடந்துருக்குது. ஆனாலும் ஆள் என்ன செய்கிறது? நம்ம இறக்கங்களால் உருக்கங்களால் நம்மளை என்ன செய்கிறது? காயங்களை கற்றார். 3ஆம் நாளில் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அப்புறமா எழுப்புகிறார், நம்மை எழுப்புகிறார். அப்போது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போய் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லேலியா